41 நாட்கள் தான் மண்டல காலம். அதாவது கார்த்திகை மாதம் ஆரம்பித்து மார்கழி ஒரு 2 வாரங்கள், முதல் 2 வாரங்களில் முடிஞ்சிடும். இந்த 41 நாட்களை தான் ஒரு மண்டல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அதை மண்டல பூஜையாக நடத்துவாங்க. சபரிமலை யாத்திரைக்கு விரதம் இருக்கிறவங்க இந்த 41 நாட்கள் மண்டல விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பெரியவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நிறைய குருசாமிங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். இன்னும் சிலர் கூட கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டு மார்கழி 25, 27 அந்த மாதிரி நேரங்களில் தான் இருமுடியை கட்டி தை 1 ஜோதி பார்த்து சுவாமி தரிசனம் பண்ணி திரும்ப வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 56 நாட்கள் இல்லை 61 நாட்கள் விரதம் இருப்பாங்க. இப்படி இத்தனை நாட்கள் விரதம் இருந்து அந்த சபரிமலை யாத்திரையை கடைப்பிடிப்பாங்க. நம்மளில் சில பேருக்கு அந்த அளவுக்கெல்லாம் நேரம் இருக்காது, அந்த அளவுக்கெல்லாம் பொறுமை இருக்காது.